ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கமருதீன் திருப்பியும் வந்து வேதாள முருங்கமரம் ஏறியாச்சு அந்த மாதிரி இருக்காரு. இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா லைவில் அமித் வினோத் அண்ட் பாரு ஸோ இவங்கெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. கமருதீன் சொல்கிறார், நான் வந்து சிங்கிளாகவே ஆடிக்கிறேன், ஏன்னா எப்போவுமே வந்து இவ கூட சேர்ந்தா தான் வந்து நாமினேஷனில் வரேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாரு சொல்கிறாங்க, டேய் நாமினேஷன்லாம் வந்து பிரச்சனையே இல்லைடா, அதெல்லாம் ஒரு போருக்கு போயிட்டு வர மாதிரி, இதெல்லாம் தைரியமாக ஃபேஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கடந்து போனால் தான் வந்து உனக்கு அடுத்த லெவலுக்கு போக முடியும்னு சொல்கிறாங்க. ஆனால் கமருதீன் வந்து ஓப்பனாகவே பேச மாட்டேன்றாரு. அதுதான் இந்த ஆளோட பிரச்சனை. நேற்று நைட்லேருந்தே கமருதீனோட மனசு வந்து அப்படியே ஆடிட்டே இருக்குது. அரோராவா பாருவான்னு சொல்லிட்டு வெக்கமா இல்லை இவனுக்கு. பாரு சொல்கிறாங்க, சிங்கிளாக தானே கேம் ஆடுற நீ, அப்புறம் எதுக்கு வந்து நீ சொல்லிகிட்ருக்க. அமித் என்ன சொல்கிறாருன்னா, லவ் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது, எத்தனையோ பிக் பாஸில் வந்து நிறைய பேர் இது மாதிரி லவ் பண்ணி வெளியே போய் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, நல்லது தானே, யாராவது ஒருத்தர் சப்போர்ட்டுக்கு இருந்தாலும் இந்த வீட்டில் நல்லது தானே, அதில் உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கமருதீன் கிட்ட அமித் கேட்குறாங்க. பாருக்கு வந்து இந்த கொஸ்டின் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமாம் அமித், நீங்கள் கரெக்டாக சொன்னீங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ கமருதீன் சொல்கிறாங்க, நீ வந்து திவாகர் விஷயத்துலேயே வந்து நீ என்ன பண்ண. அப்போ பாரு சொல்கிறாங்க, டேய் நான் உங்ககிட்ட மாட்டேன்து அந்த ஒரே ஒரு விஷயத்தில் தான்டா, நீ வெளியே போய் வேணா பார்த்துக்கோ, நான் உன்னை எங்கேயுமே வந்து தப்பாகவே சொன்னது இல்லடான்னு சொல்லிட்டு பாரு வந்து சொல்கிறாங்க. இப்போ கமருவுக்கு வந்து என்னென்னா, யார் கண்ணிலையும் படாமல் அப்படியே நாமினேஷன் ஃப்ரீயாக போயினே இருக்கணும். அது அந்த பிக் பாஸ் வீட்டில் நடக்கவே நடக்காது. என்னதான் நீ தனியாக ஆடினாலும் உன்னை குத்துவாங்க, இல்லைனா குரூப் கேம் ஆடினாலும் நீ குத்துவாங்க. நீ விடுற வார்த்தைகள், உன்னோட கேம், அதெல்லாம் பொறுத்து தான் வந்து நாமினேஷன் பண்ணுவாங்க. அது வந்து கமருதீன் கையில் தான் இருக்குது. எப்படியும் விஜிஎஸ் கிட்ட இந்த வாட்டி கமருதீன் வந்து மாட்டுவார். ஏன்னா திவ்யா கிட்ட ஒரு சண்டை இருந்ததுல, பிஞ்சிடும்னு சொல்லிட்டு வேறு ஒரு வார்த்தை விட்டார். ஸோ அதில் வந்து செம்ம ரோஸ்ட் கிடைக்கும். அப்போ என்ன ஆகுன்னா திருப்பி கமருதீன் சரி ஓகே நம்ம அரோரா பக்கவே போகலாம். எப்படி விஜிஎஸ் வந்த உடனே போன வாரம் தான் சொன்னேன் கம்மு நீ நல்லா இருக்கீங்க நல்லா ஆடுறீங்கன்னு சொல்லிட்டு, உடனே வந்து சேஞ்ச் ஆகிட்டீங்கல்லன்னு சொல்லிட்டு பார்வை குத்துவாங்க. எப்படி சண்டே நைட்டில் வந்து இவர் வந்து அரோரா கூட வந்து ஜாயின் பண்ணிடுவார். அதுக்கான ஒரு ரூட்டு தான் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகுது. கமரு திருப்பி அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் அரோரா சைடே வந்து போயிட்டாச்சுன்னா அவ்வளோதான், பாரு வந்து திரும்பியே பார்க்கக்கூடாது. நானும் எத்தனை தடவை இந்த வீடியோலெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன், வேணா பாரு அவன் போட்டோம் அவன் வேணான்னு சொல்லிட்டு. நம்ம இங்கேருந்து புலம்ப தான் முடியும், யாராவது ஹிண்ட் கொடுத்தா அவங்க இன்னும் புரிஞ்சுப்பாங்க. ஸோ நம்ம கம்மு மைண்டில் வந்து இப்போது அப்படியே வந்து அலைகள் ஓடிட்டு இருக்குது. சரி இப்போ வந்து விட்டு போகலாம் அந்த ஒரு ஸ்டேஜில் தான் இருக்கார். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்களே, சண்டே வரைக்கும் வெயிட் பண்ணலாம், இவர் வந்து எந்த சைடு வந்து போகிறாருன்னு சொல்லிட்டு.